நேற்று அத்தை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு ஜவ்வரிசி பாயாசம் வேணும்னு கேட்டாங்கங்க. சரி கல்யாண வீட்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேங்க. நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹயந்திகா கலெக்ஷன்லேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். கியூட்டான ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போ. இது செட்டோடவே பார்த்தீங்கன்னா 500 தான் பட்ஜெட்டே வருது. குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட கிட்ஸுக்கு, லேடிஸ்க்கு சாரீஸ் எல்லாமே இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ப்ளஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட இருக்கு. ஆடி ஆஃபரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஐடியா டேக் பண்ணுறேன், நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் பாயாசத்துக்கு நெய்யில் முந்திரி திராட்சை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு சேமியாவும் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் ஜவ்வரிசி 2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுக்கணும். நெய்யில் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். உடனே தண்ணி ஊற்றணும்னா போதும், ஒரே நிமிஷத்தில் ஜவ்வரிசி வெந்துடும். கூடவே நம்ம வறுத்து வச்ச சேமியாவும் நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. இதை ஃபுல்லாக பால்லேயே பண்ணிங்கனாலும் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு மட்டும் கூட கொஞ்சம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.